நடிகரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஜாய்ஸ் கிறிசில்டா அவர்களுக்கும் திருமணம் ஆகியிருக்கு. அவங்களுடைய திருமண செய்தியை உறுதிப்படுத்தினது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற நியூஸையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்பவே பாப்புலரான ஷெஃப். நிறைய சினிமா பிரபலங்களுடைய வெட்டிங் அண்ட் ஈவெண்ட்ஸ்னாலே மாதம்பட்டி அவர்களுடைய கேட்ரிங் தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி பெயரையும் அவர் சம்பாதிச்சிட்டாரு. ஆண்டர்பிரனரா தன்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸை ரொம்பவே சிறப்பாக நடத்திட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு நடிகராக மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படம் மூலியமா ரொம்பவே பிரபலமானாரு. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய பெண்குயின் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு படமும் அவர் நடிச்சிட்டு வராரு. சைமல்டேனியஸா பிரபல குக்கிங் ஷோல ஒன் ஆஃப் தி ஜட்ஜாவும் அவர் இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஜாய்ஸ் கிறிசில்டா ஒரு செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட், காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ஆண்டர்பிரனர். சில மாதங்களாவே இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸ்லாம் சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிற விதமா அவங்களுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க மாதம்பட்டி அண்ட் ஜாய்ஸ் கிறிசில்டா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெட்டிங் பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க ஜாய்ஸ் கிறிசில்டா. அண்ட் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இது என்னுடைய 6th month ஆஃப் பிரெக்னன்சி, சீக்கிரமாவே எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்றதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதை பார்த்து சோஷியல் மீடியால நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இது 2 பேருக்குமே 2வது திருமணம் அப்படின்னும், மாதம்பட்டி அவர்களுக்கு ஸ்ருதி அவர்கள் கூட முதல்ல திருமணம் ஆகி 2 மகன்கள் இருக்காங்க அப்படின்னும், ஸ்ருதி அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பயோல மாதம்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க. அண்ட் ஜாய்ஸ் கிறிசில்டா அவர்களும் பொன்மகள் வந்தால் திரைப்படத்துடைய டைரக்டரான ஜே ஃப்ரெட்ரிக் அவர்களை 2018ஆம் ஆண்டுல திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ 2 பேரும் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃபை துவங்கி பப்ளிக்கா ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.